நாங்கள் இருக்க புனே நாட்டில் ஜெயிலர் மூவிக்கு அப்புறம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கோட் மூவி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. ஆமாங்க, இங்கே நிறைய ரூல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மூவியை பார்த்துட்டு சென்சார் போர்டில் வந்து எக்ஸ்ரேட் கொடுத்துட்டாங்க. அதனால் குட்டீஸ் யாருமே அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னோட ஹஸ்பண்ட் படம் ரிலீஸ் கன்ஃபார்ம் ஆன உடனே நேற்றே போய் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் குட்டீஸை கூட கூட்டு போகல. அதனால என்னன்னு தெரில, எல்லாரையும் அலோவ் பண்ணிட்டாங்க. அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேருக்கு இங்கே அலோவ் பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. நீங்கள் நிறைய கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் படமாக இருக்கட்டும், இல்லை இந்தியன் மூவிஸாக இருக்கட்டும் அடிக்கடி ரிலீஸ் ஆகும். ஆனால் ப்ரூனே நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரிங்க. ஆடிக்கு ஒரு டைம், அமாவாசைக்கு ஒரு டைம் தான் படமே ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டால் அப்புறம் ஃபேமிலியாக இருக்கவங்களாம் என்ன தான் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ படம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, படம் வந்து ஃபேமிலியாக போய் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய படம் தான். ஸோ இங்கே குட்டீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஸோ ப்ரூனேல இருக்கவங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். டிக்கெட் எடுக்க போகிறப்போ குட்டீஸை கூட யாரும் கூப்பிட்டு போகாதீங்க. பெரியவங்க நீங்களாக பார்த்து டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போங்க.